நண்பர்களே, ஒரு மாதத்துக்கு ஒரு நட வாசலில் பில்லு முளைச்சிருது. என்ன இந்த பில்லு முளைக்காமல் இருக்கணும்னா வாசலில் சாணி கரைச்சி போடணும். வீட்டில் மாடு கிடையாது, அதனால் சாணி கரைச்சி போட முடியாது. பார்க்குறவங்க சொன்னாங்க மருந்து அடித்து கொடுப்பான்னு. நம்ம வீட்டு வாசலில் நம்மளே மருந்து அடித்து நம்ம வீட்டு வாசல் இருக்கிற மண்ணை மலடாக்கலாமா? அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு தான் மருந்து பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு எத்தனை நாளாக இருந்தாலும் முதல்ல செதுக்கிக்குவோம் அப்படின்னு நினச்சி செதுக்குறேன். எப்போவுமே ஒரு மண்ணை ஒரு உயிரை உருவாக்குற மண்ணில் போய் மருந்து அடித்து அந்த மண்ணை கெடுக்கக்கூடாது. அந்த மண்ணை உயிர் இல்லாமல் பண்ணக்கூடாது. அந்த மண்ணை மலடாக்கக்கூடாது. அந்த வேலையை செய்யக்கூடாது. நானும் சரி நீங்களும் சரி யாரும் செய்யாதீங்க. விவசாயத்துக்காக பண்ணுறாங்க, அது பண்ணிட்டு போகட்டும். இது மாதிரி இடத்துல செய்யாதீங்க. ஆமாம், இந்த வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறது தான் பக்கத்தில் செல்லக்குட்டி வச்சுருக்கிறேன். அப்பப்போ பார்த்துக்கிட்டு அப்பப்போ அப்படியே செதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ஈஸியாக ஓடிடும். இன்றைக்கி இல்லை நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி எடுத்துருவேன். வழி தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் பாப்பா குட்டி பக்கத்தில் இருக்குது. அப்புறம் பாப்பா குட்டி பக்கத்தில் இருக்கும்போது என்னது கஷ்டம்? அது ஆட்டு நம்ம லேசாக அப்படி செதுக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், நம்ம பிறந்த மண், நம்மளை வளர்க்குற மண், நம்ம வாழ வைக்கிற மண், நம்ம என்றைக்கும் அந்த விஷம் இல்லாமல் நல்ல மண்ணாகவே நம்ம வச்சுக்குவோம். நண்பர்களே, இந்த இடத்துல அம்மாவோட பேர் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி எழுதிட்டா உங்களுக்கு நாளைக்கு காமிக்கிறேன் நண்பர்களே. The next day. நண்பர்களே, நேற்று அம்மாவோட பேர் எழுதி வைக்கிறேன்னு சொன்னல, இந்த எழுதிட்டேன் நண்பர்களே. வீடு வாசல் இந்த ரெண்டையும் தாண்டி எங்கள் அம்மா எங்கேயுமே போனதில்லை நண்பர்களே. எப்போவாது கோயிலுக்கு போகலாம், ஆமா வீட்டை சாத்திட்டு போகலாம்னா வீட்டெல்லாம் சாத்தக்கூடாதுடா, நீங்கள் போயிட்டு வாங்கடா, நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி அம்மா வீட்டிலே இருந்துக்கும். இப்படி என் நேரமும் அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருந்த வீட்டுக்கு இப்போ அம்மாவை பார்க்க முடியாத வீட்டுக்கு அம்மாவுடைய பேரையாவது பார்த்துக்கிட்டு இருக்கட்டும்னு எழுதி வச்சிருக்கோம் வாசல்ல. அம்மா நடந்து தெரிஞ்ச வாசல்ல. கண்களுக்கு தெரியாமல் மனசுக்கு மட்டும் தெரியும்படி மாறிவிட்ட எங்கள் அம்மா.